கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா பாஜகவுடனான திடீர் உருவாய் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் விட மாட்டேன் என்று கூறிய முதலமைச்சர், கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா மூலம் பாஜகவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த விழாவை மத்திய அரசு விழா என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய ஆர்.பி. உதயகுமார், தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவோடு இணக்கம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்க அங்க நகர்றீங்களா, இவர் இங்க நகர்றாரா? வெளிப்படையா அறிவிச்சிருங்க. ரகசியமா கொண்டாடுறீங்க. எப்ப வேணாலும் அறிவிங்க, எப்பனாலும் அறிவிங்க. ஆனா அறிவிச்சுட்டு இருங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க. அவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? நீங்க தானே சொன்னீங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்க கூட வரல, ஆறுதல் சொல்ல வரல. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது, யோகியதை இருக்குது? கேட்டது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். இப்ப பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலையே. மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை பிரதமர்கிட்ட சொல்லி நீங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நீங்க நிதிகளை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க எதுவுமே சொல்ல. எங்க அப்பாவை திமுக காரன் கூட இவ்வளவு தூரம் பாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது எப்படிங்க ஏத்துக்கிறது? தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்க அடமானம் வச்சு உங்க அப்பாவுக்கு புகழ் பாடுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி.